வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்றிருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். இலங்கையினுடைய 10வது துப்பாக்கிச்சூடு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே ஒருவர் பலியாகி இருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும், இந்த சட்டத்தரணியின் கொலையோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற பிரதான துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் இன்றைய செய்திகளிலே பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. அதே வேளையிலே புலம்பெயர்ந்தவர்களது எதிர்ப்பையும் மீறி நாமல் ராஜபக்ச இப்பொழுது லண்டன் பயணமாகி இருக்கிறார். அவர் உண்மையில் லண்டனில் எங்கு பயணமாகி இருக்கிறார் என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் மஹிந்த ராஜபக்ச ஒரு கதாநாயகன். அவர் தொடர்பாக தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விட்டிருக்கிறார் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா என்பது போன்று நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் நேற்றைய தினம் இந்த பௌத்த தேர்கள் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏன் சிங்கள மக்கள் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற பல்வேறுபட்ட குழப்பம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். இலங்கையில் பொறுத்தவரைக்கும் துப்பாக்கிச் சூடுகள் குறைந்த பாடாக இல்லை. துப்பாக்கிச் சூடுகள் நாளாந்தம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இலங்கையின் இந்த வருடத்துக்குரிய 10வது துப்பாக்கிச் சூடாக இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு துப்பாக்கிச் சூடு. இந்த துப்பாக்கிச் சூட்டிலே மீன் வியாபாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். சாம்பல் நிற காரில் வந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களால் இவர் மீது 9 mm துப்பாக்கி கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய ரக கைத்துப்பாக்கி. இந்த கைத்துப்பாக்கியை வைத்துக்கொண்டு இவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மாத்தரை டிலைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டிலே பலியாகி இருக்கிறார். இவர் ஒரு மியான் வியாபாரியாக இருந்தாலும் கூட பல்வேறுபட்ட போதை கும்பல்களோடும் பாதாள உலக குழுவோடும் தொடர்பில் இருப்பவர் என்று சொல்லப்படுகிறது. 55 வயது மதிக்கத்தக்க இந்த டிலைட் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட நபர் போதைப்பொருள் கும்பலோடும் பாதாள உலக குழுவோடும் தொடர்பில் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த வர்த்தக நிலையத்துக்கு முன்னால் வைத்து அவர் சுடப்பட்ட வேளையில் படுகாயமடைந்திருக்கிறார். மாத்தரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வேளையில் வைத்தியசாலையிலே சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மாத்தரை பகுதியிலே மிகவும் பிரபலியமானவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவரை சுட்டுவிட்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது சாம்பல் நிற கார் என்றும் இதில் இருவர் வந்து இறங்கி துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் என்பது மட்டுமே இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. நாமல் ராஜபக்ச லண்டனுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அந்த பயணத்தின் போது அவர் ஆக்ஸ்போர்ட் ஒன்றியத்திலே உரையாற்ற இருக்கிறார் என்றும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இவரின் வருகை எதிர்ப்பு தெரிவித்து அங்கே திட்டமிட்ட வகையில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தப்பட இருந்த காரணத்தினால் இவரது வருகைக்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் தெரிவித்திருந்தமையால் கேம்பிரிட்ஜ் ஒன்றியம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் இவரை அங்கே உரையாற்ற வர வேண்டாம் என்று சொல்லியிருக்குது. ஆனால் இவர் இப்பொழுது லண்டனுக்கு பயணமாக இருக்கிறார். இதன் பின்னணி என்னென்று பார்த்தால் இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே, அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே உரையாற்ற செல்லவில்லை. மாறாக இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் லண்டனிலே இருக்கின்ற ஒரு புத்த விகாரை அங்கே நிறுவப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அந்த புத்த விகாரையின் 100 ஆண்டு விழாவிலே இவர் கலந்து கொள்ள வருகிறார். அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. மகாநாயக்கர்களிடம் இவர் ஆசியை பெற்று இவர் இப்பொழுது லண்டன் பயணமாகி இருக்கிறார். ஆனால் இவரது வருகைக்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் புலம்பெயர்ந்தவர்களால் அங்கே நிகழ்த்தப்பட இருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் அங்கே இருக்கின்ற சிங்கள மக்களை சந்தித்து அவர்களோடு சந்திப்பை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இவர் எந்தவிதமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு இவர் வரவில்லை என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரோடு இணைந்து SLPPயின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் கட்சியினுடைய ஆர்வலர் மலிந்த ராஜபக்ச போன்றவர்கள் இப்பொழுது இவரோடு சேர்ந்து இந்த லண்டன் பயணமாகி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பெரும் பூதாகரமாக்கி பெரும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் லண்டனுக்கு பயணமாகின்றார் நாமல் ராஜபக்ச என்பது போன்று இப்பொழுது நாமல் ராஜபக்ச, அதாவது மஹிந்த ராஜபக்ச சார்பு ஊடகங்கள் இப்பொழுது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. இவர் யூனிவர்சிட்டியில் உரையாற்ற வரவில்லை. அந்த உரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர் லண்டனில் இருக்கின்ற ஒரு பௌத்த விகாரையினுடைய 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பது மட்டும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. வருபவர் அப்படியே வந்து அங்கு ஒரு சில மக்களையும் சந்திக்கப் போகிறார். இனி இவர் வருகின்ற வேளையில் லண்டனில் என்ன எதிர்ப்புகள் இடம்பெறப் போகிறதோ என்பதை நாங்கள் தொடர்ந்து செய்திகளிலே பார்த்து கொள்ளலாம். மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக
கோத்தபாய ராஜபக்ச தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா. உங்கள் பலருக்கு தெரியும், அவர் பல்வேறுபட்ட விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வெள்ளக்கொடியோடு சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள் என்கிற விடயம் உட்பட தங்களது வரம்புக்கு மீறி இவர்கள் எவ்வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் பல்வேறுபட்ட கொலைகளை இவர்கள் பின்னணியில் நின்று செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சரத் பொன்சேகா பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்ற நிலையில் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அதாவது வீதி அபிவிருத்தி தொடக்கம் பயங்கரவாத எதிர்ப்பு வரைக்கும் தங்கள் தந்தை செய்தார் என்பது போன்றும், நாமல் ராஜபக்ச யுத்தத்தை வென்ற ஒரு வெற்றி நாயகன் என்பது போன்றும், இந்த யுத்தம் தமிழ் மக்களுக்கு எதிரானது அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரானது என்பது போன்றும் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அது தவிர இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்குரிய திறன் இல்லை என்பது போன்றும் அவர் அந்த சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது எத்தனை பில்லியன் டாலரை நீங்கள் சேமித்தாலும் அவை எல்லாவற்றையும் எவ்வாறு செலவு செய்வது என்பதற்குரிய திட்டம் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ன செய்யலாம்னு சொன்னால், அரசாங்கம் பேசாமல் அவருடைய பதவியை கொடுத்து விட்டால் அவர் இந்த காசுகளை எப்படி செலவு செய்து காட்டுவார் என்று, தந்தை சித்தப்பா எல்லாம் எப்படி செலவு செய்தவை என்றது எங்களுக்கு தெரியும் தானே. அப்பா கோத்தபாய ராஜபக்ச அவரது பரம்பரைகள் எவ்வாறு கடந்த காலத்திலே ஆட்சி செய்தார்கள் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் நாங்கள் பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கவில்லை, முட்டைக்கு தட்டுப்பாடு என்று நாங்கள் அலையவில்லை, மின்சார வெட்டு இருக்கவில்லை, மக்கள் பாலும் தேனும் பொங்கி வழிந்த ஒரு நாட்டிலே இவர்களது ஆட்சி காலத்தில் இருந்தார்கள். எனவேதான் இவையெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நாமல் ராஜபக்ச. இன்றைய தினம் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், 1000 துப்பாக்கிகள் மாயமாகி இருக்கின்றன. அதாவது முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட பல்வேறுபட்ட துப்பாக்கிகள் மீண்டும் மீளளிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர இவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் வேறொரு நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. முன்னரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரது துப்பாக்கி வேறொரு பாதாள உலக குழு நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாதாள உலக குழுக்கள் பாவிக்கின்ற துப்பாக்கிகள் இராணுவ நிலையங்களிலிருந்து விற்பனை செய்யப்பட்டவையாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள், அதாவது முன்னே நாள் அரசாங்கத்தோடு இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள், அந்த நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பிறிதொரு நபர்களால் அவை எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இவைகள் தொடர்பாக எந்தவிதமான முறைப்பாடுகளும் போலீசில் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீசில் முறைப்பாடு செய்யப்படாமலே பல்வேறுபட்ட துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கின்றன என்றும், ஒரு குறிப்பிட்ட இராணுவ நிலையங்களிலிருந்து துப்பாக்கிகள் பலருக்கு விற்கப்பட்டிருக்கின்றன, பாதாள உலக குழுவோடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அவை விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஆயுதங்களில் ஒரு சிலவும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அப்படியான துப்பாக்கிகள் தான் இப்பொழுது இந்த பாதாள உலக குழுக்களிடம் கைகளில் இருக்கின்றன என்றும், அவை பயன்படுத்திய பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருகின்றன என்றும், இவைகள் தொடர்பாக 12 அமைச்சர்களின் பெயர்கள் இப்பொழுது விசாரணையில் இருக்கின்றன என்றும், இந்த 12 அமைச்சர்களும் விரைவிலே கைது செய்யப்பட போகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பாதாள உலக குழுக்களுக்கு துப்பாக்கியை வழங்கிய நபர்களில் இந்த 12 பேரும் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர எதிர்வருகின்ற ஈஸ்டர் தினம் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் தினத்துக்கு இடையிலே மிக பெரும் புள்ளி ஒன்று கைது செய்யப்பட போகிறார். அவரின் பிற்பாடு ஒரு பெரிய அறிக்கை ஒன்று பாராளுமன்றத்திலே வாசிக்கப்பட்டு, அதன் பிற்பாடு பல முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்கின்ற நபர்கள் பலர் இப்பொழுது கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கின்ற விவரம் இப்பொழுது சமூக ஊடகம் ஒன்றினூடாக கசிந்திருக்கிறது. பார்ப்போம் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதை. இந்த அங்குராகொட பகுதியிலே ஒரு சடத்தரணி மீது அவரது மனைவி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த விசாரணையின் போது ஒரு பெரும் சம்பவம் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திய நபர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும் அவரை ஏற்றி வந்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் என்று நேற்றைய தினம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். பிரதான துப்பாக்கி
தாரி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்பு துப்பாக்கிதாரியை தனது தங்குமிடத்துக்கு அழைத்து வந்திருந்த அந்த நபர் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. போலீசாரினால் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அந்த வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அந்த வாகனங்கள் ஹகத்துவ பகுதியைச் சேர்ந்த ஒரு சந்தேக நபருக்குரிய வாகனங்கள் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்தான் இந்த துப்பாக்கிச்சூடினுடைய மூளையாக செயற்பட்டிருக்கிறார் என்பதும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர் எல்லாம் யாருடைய வழிநடத்தலை ஏற்று செய்திருக்கிறார்கள் என்றால் ஹரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளிகளாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதேவேளையில் இந்த நபர் தாய்லாந்துக்கு தப்பிச் செல்வதற்கு ஒரு வாடகை காரை எடுத்திருக்கிறார். அந்த வாடகை காரும் அதே வேளையில் இவர்கள் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு காரும், அதாவது இந்த நபரை ஏற்றி வந்து பன்னிப்பட்டியாவில் இறக்கிய அந்த காரும் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினார் இன்று மதியம் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றன. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருவரும் நன்கு பயிற்சி பெற்ற துப்பாக்கிகளை மிக இலகுவாக கையாளக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறார்கள் என்பது அந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலே இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஒரு பொருளை பயன்படுத்துகின்ற வகையை வைத்து இந்த பொருளை அவர் எவ்வளவு காலம் பாவித்திருக்கிறார், இதை பாவிக்கின்ற திறன்கள் எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிய வரும். அது தவிர போலீசார் வெளியிட்டிருக்கின்ற அந்த படங்களில் இருப்பவர்களின் முகச்சாயல்களை வைத்து பார்க்கின்றவர்கள் ஒன்றில் இராணுவத்திலோ அல்லது போலீஸிலோ இருந்திருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவாக நேர்த்தியாக அவர்கள் அந்த துப்பாக்கியை கையாண்டிருக்கிறார்கள். ஒரு புதிதாக துப்பாக்கி கையாள்கின்ற ஒருவருக்கும் அந்த துப்பாக்கியை தன்னகத்தை வைத்து அதில் நன்கு பயிற்சி பெற்ற ஒருவர் சுடுகின்ற வேளையிலும் அதனுடைய தன்மைகள் வெளிப்படும். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கையாண்டிருக்கின்ற விதம் மிக மிக பயிற்சி பெற்றதாக அல்லது பரிட்சயம் மிக்கதாக இருப்பதாக போலீஸ் தரப்பால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால் நாட்டிலே ஒரு அரசாங்கம் நன்றாக அமைவதற்கு எதிர்க்கட்சி சிறப்பாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சி இந்த அரசாங்கம் தொடர்பான பிழைகளையும் பொய்களையும் கூறுகிறதை ஒழிய இந்த அரசாங்கம் எவ்வாறு நடக்க வேண்டும், அரசாங்கம் விடுகின்ற பிழைகளை சுட்டிக்காட்ட வேண்டும், அரசாங்கத்தில் ஏற்படுகின்ற தவறுகளை பாராளுமன்றத்தில் இவர்கள் நிரூபிக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற சமயத்தில் இன்றைய தினம் கோக் குழுவின் தலைவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். பொய்களை கூறி பிறழ்வுகளை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இன்னத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டி வருகிறார்கள். இவற்றை தவிர்த்து இவர்கள் நல்லபடியாக நடந்தார்களானால் இந்த நாட்டை நல்வழிப்படுத்த முடியும் என்று இன்றைய தினம் கோப் குழுவின் தலைவர் நிசாந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் அந்த பௌத்த தேரர்களது போராட்டம் இடம்பெற்றதுதான். இந்த பௌத்த தேரர்களின் போராட்டத்தின் போது இவர்கள் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தார்கள் 20,000 பௌத்த தேரர்கள் வருவார்கள் என்று. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 8,000க்கு வந்து முடிந்தது. 8,000 கடைசியாக 800 பேர் வருவார்கள் என்று பார்த்தால் 800 பேரும் அங்கே வரவில்லை. கடைசியாக வந்திருந்தவர்கள் வெறும் 300 பேர் மட்டுமே அங்கே வந்திருந்தார்கள். அதிலும் சிறிய பௌத்த தேரர்கள் பலர் வந்திருந்தார்கள். அதாவது அந்த குறுமடங்களிலே தங்கியிருந்து படிப்பார்களே அந்த சின்ன சின்ன தேரர்மார், அவர்களை தங்களுக்கு கீழே இருக்கின்ற இந்த பௌத்த தேரர்கள் அழைத்து வந்து இந்த போராட்டம் என்ன ஒரு மாநாடு, அந்த மாநாட்டத்திலே பங்கு பெற்று வைத்திருந்தார்கள். அந்த மாநாட்டிலே அவர்கள் தெரிவித்திருந்த ஒரு சில கருத்துக்கள் இப்பொழுது பெரும் விமர்சனங்களாக மாறியிருக்கின்றன. தேசிய உடை அணிந்துதான் இவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது பிரதமராக இருக்கட்டும் அவர்கள் தேசிய உடையோடு தான் செல்ல வேண்டும். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தேசிய உடை அணிந்துதான் பல்வேறுபட்ட இடங்களிலே உரையாற்றியிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற ஹர்னி அமர்சூரிய தனக்கு எது வசதியானுடையோ அவ்வாறு செல்கிறார் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது தவிர இந்த நாட்டிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும், பௌத்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அவர்கள் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை அங்கே தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற வேளையில் இந்த பௌத்த தேரர்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதை காட்டுவதாகத்தான் இருப்பதாக பல்வேறுபட்ட சமூகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. ஒரு நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, உலகம் பறந்து விரிந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த தேரர்கள் இன்னும் அடிமட்ட முட்டாள்களாக இருக்கிறார்களா என்பது போன்று சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றன. ஒருவர் தனக்கு எது இலகுவானுடையோ அதை அணிந்து செல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இதைத்தான் அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று குறிப்பிடுவது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தகாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.